ஸ்ரீமாத்திரே நமக. இந்த கையில் கட்டக்கூடிய கயிறு வந்து எத்தனை நாளைக்கு கட்டியிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது கோயிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த காப்பு கயிறும்பாங்க. அதாவது நம்மளை காப்பாற்றுறதுனால அது காப்பு கயிறு அப்படிம்பாங்க. கையில் கட்டுவாங்க. இந்த வரலட்சுமி விரதத்தப்ப இல்லை பூக்கள் இறங்கும் போது, திருமணத்தில் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சு காப்பு கட்டுவாங்க. காப்புனா என்னன்னா நம்மளை காப்பாற்றுறது அப்படின்னு அர்த்தம். அதே போல் கோயிலில் சன்னதியில் சுவாமி சன்னதியில் வைக்கும்போது அதோட சக்தி கிடைத்து அந்த கயிறு மூலமாக நம்மளை அது காப்பாற்றுவதால் நம்ம காப்பு கயிறு அப்படிம்போம். இந்த கயிறு ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் கட்டணும். அந்த வண்ணம் இப்போ அந்த கலர் வந்து குறையிற வரைக்கும் அந்த கயிறு கட்டணும். அது நாளெலாம் கணக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சிவப்பு கயிறு கட்டுறோம்னா அந்த சிவப்பு வண்ணம் குறையிற வரைக்கும், கருப்பு கயிறு கட்டோம்னா கருப்பு வண்ணம் குறையிற வரைக்கும், பச்சைனா அதை பச்சை வண்ணம் குறையிற வரைக்கும் இந்த கையில் கட்டிருக்கணும். அந்த கலர் போயிடுச்சுன்னா அதை கட் பண்ணி நீர்நிலைகளோ அல்லது வீட்டோட கூரையிலையோ இல்லை மரத்து மேலேயோ போடணும். கால் படாத இடத்துல போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.